ஹலோ பியூட்டிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரொம்ப ஹைப்பான ஒரு ப்ராடக்ட், மாய்ஸ்சர் சர்ச். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா விஐபிஸ், அப்புறம் ஆக்ட்ரஸஸ், ஆக்டர்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் காஸ்ட்லி. 125 கிராம் வந்து நியர்லி 6000 வரைக்கும் சேல் ஆகக்கூடிய ஒரு க்ரீம் தான் இந்த மாய்ஸ்சர் சர்ச். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி அக்யூரேட்டாக, இது வந்து எனக்காக நானே பண்ணிக்கிற க்ரீம். ஆக்சுவலி நானும் மாய்ஸ்சர் சர்ச் ஒன்ஸ் அப்பான் எ டைம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் சென்னையில் இருக்கும்போது. ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சென்னையில் யூஸ் பண்ண எந்த பொருளுமே நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு செட் ஆகலை. மேபி இங்கே உள்ள தண்ணியாக இருக்கலாம், கிளைமேட்டாக இருக்கலாம், என்னோடய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ரொம்ப ஹைப்பான ஒரு விஷயம் வந்து இந்த மாய்ஸ்சர் சர்ச். ஆக்சுவலி நான் வந்து சின்ன சின்ன டப்பா தான் வாங்குவேன். அந்த 15 ml அதுவே எனக்கு 800 அந்த டைமில் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்கே வச்சுமே எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் சர்ச் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹைப்பாக இருக்கும். அது அப்படி இது இப்படி. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விதத்துலேயும் எனக்கு ஒர்க் ஆகலை அந்த க்ரீம். அதுதான் என்னோடய பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த மாய்ஸ்சரைசருமே எனக்கு வந்து பேசிக்காக செட் ஆகலை. அதுக்காக மட்டும்தான் நான் ஃபார்முலேஷன் கற்றுக்கிட்டேன் எனக்காக. ஸோ எனக்கு சூட் ஆகிற மாதிரி விஷயங்கள் நமக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலேஷன் கற்றுக்கலாம் அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இப்போ இந்த க்ரீம் நானே பண்ணுறதுனால எனக்கு 2 months 3 months வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பாட்டில் எனக்கு நியர்லி 6000 எனக்கு மிச்சமாகுது. ட்ரஸ்ட் மீ, மாய்ஸ்சர் சர்ச்சை விட எனக்கு பயங்கரமாக எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு ஜெல் தான் இது. நிறைய பேர் வந்து மாய்ஸ்சரைசர் பற்றி தப்பாக கணக்கிடுவாங்க. எக்ஸாம்பிள், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீமி கன்சிஸ்டன்சி போங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் கன்சிஸ்டன்சி போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின், ஆனால் எனக்கு க்ரீம்ஸ் ஒர்க் ஆகாது, எனக்கு ஜெல் பேஸ் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வெறும் ஜெல் மட்டும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா எனக்கு வெறும் ஜெல்லும் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள், எனக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஒர்க் ஆகாது. ஐ மீன் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்காது. அந்த டைமில் சம்திங் நம்ம ஸ்கின்னில் போடுற மாதிரி இருக்குமே தவிர ஒரு மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகாது. நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய ஒரு ஹைப் இருக்குது. ஸ்கின் கேர் சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்கின் கேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லேருந்து நம்ம வந்து போகலாம். இதை வந்து நான் வந்து கண்டெய்னரில் போர் பண்ணாமல் இந்த மாதிரி பம்பிங் பாட்டிலில் போர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 6 monthsக்கு மேலேயே இது நமக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால. ஸோ டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ன உடனே நம்ம சும்மா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அது வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு கூலிங் உடனே எனக்கு சளி பிடிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றதுனால நான் ப்ராப்பராக ப்ரொசீஜர் கற்றுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் எந்த ப்ராடக்ட் பற்றியும் என்னால் பேச முடியும். ஏன்னா நான் அவ்வளோ ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்டே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ என்னால் ஒரு மாய்ஸ்சர் சர்ச் பண்ண முடியுதுன்னா சும்மா இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் போது ஒரு விஷயம் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் சர்ச் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட், ஒன் ஆஃப் மை ட்ரீம் ஃபார்முலேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதை நான் ரீக்ரியேட் பண்ணேன்னா இல்லை, இது என்னோடய ரீக்ரியேஷன் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் கொடுத்தது. மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் உடம்புக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொப்ளின் கிளைகால் வந்து எடுத்திருக்கேன். ப்ரொப்ளின் கிளைகால் 5 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரொப்ளின் கிளைகால் வந்து நீங்கள் பியூட்லின் கிளைகால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பியூட்லின் கிளைகால் வந்து ஸ்டாக் இல்லை, அதனால் ப்ரொப்ளின் கிளைகால் வந்து 5 grams ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் 0.5 கிராம் டிஎல் பேந்தனால் ஆட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஎல் பேந்தனால் 0.5 கிராம். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது வந்து 0.5 கிராம் ஆலன்டாயின், அதுக்கப்புறம் டிஎல் பேந்தனால். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டர், நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து ஃப்ளேக்கியாக, அப்புறம் பயங்கர டல் ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆலன்டாயின், டிஎல் பேந்தனால் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார்முலேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து தான் நான் வந்து என்னோடய சேனலில் ஃபார்முலேஷன் கொடுப்பேன். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ஃபா ஆர்புட்டின் 0.5 கிராம் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே நமக்கு போதுமான அளவு மாய்ஸ்சர் வந்து பண்ணும். ஸோ அளவுக்கு மீறி நம்ம வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 0.5 கிராம் ஆலன்டாயின் ஆல்ஃபா ஆர்புட்டின். ஸோ டிஎல் பேந்தனால், ஆலன்டைன், ஆல்ஃபா ஆர்புட்டின் இது 3மே 0.5 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். அதாவது லீஸ்ட் அமௌண்ட். மாய்ஸ்சரைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேஸ்க்காகட்டும், கால்களுக்கு, கைகளுக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம கை வந்து சுருக்கம்லாம் வராது. பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கும் ஸ்கின். நல்ல கிளியராக இருக்கும், டல்லாக இருக்காது. ஸோ நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணணும். குளிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஈரமாக இருக்கும்ல ஸ்கின், அந்த டைமில் ஒரு மாய்ஸ்சர் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட், அதாவது இது ஃபேஸுன்ட்டில் ஒரு 3 விதமாக பிரித்து நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து டிஸ்டில்டு வாட்டர். நான் வந்து 50 கிராம்ஸ் எடுக்கிறேன். இது வந்து அக்யூரேட்டாக 100 கிராம்க்கானா இல்லை, என்னோடய பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் என்ன அளவோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வாட்டரில் கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன் 3 கிராம்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல இந்த ப்ரொப்ளின் கிளைக்கால், பியூட்லின் கிளைக்காலில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம டிஎல் பேந்தனாலாக இருக்கட்டும், ஆலன்டாயின் நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு அப்படி மிக்ஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து டபுள் பாயில் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப பொறுமையாக ஒரு ஸ்பேட்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது தேர்டு. இது வந்து நான் எடுத்தேன், ஆனால் வீடியோ வந்து ஒழுங்காக வரல. இதில் நான் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரிசர்வேட்டிவ் 1 கிராம், ஸ்குவாலின் 1 கிராம், ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட் 1 கிராம். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். இந்த ஆலோவேரா வந்து நம்ம இயற்கையான முறையில் வந்து நொதிக்க விடணும். நொதிக்க விடுறதுன்னா ஃபெர்மெண்ட் பண்ணணும். ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது. அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்ணுறேன். இதில் ரைஸ் பிரான் எக்ஸ்ட்ராக்ட் 1 கிராம் எடுத்திருக்கேன். கஃபைன் எக்ஸ்ட்ராக்ட், காஃபி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அது 1 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு அந்த ஆயில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ரெட்டினால் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நான் ஸ்கின் கேர் சீரீஸில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எது எது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் ஸ்கின் கேர் டாக்டர்ஸே நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு
ஒரு மாய்ஸ்சரைசருக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது நமக்கு ஒர்க் ஆகணும்ல. ஒர்க் ஆகலைன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 ஹை ஹயலு ஜெல் இருக்குல்ல, ஹையலுரோனிக் ஆசிட் வச்சு ஜெல் பண்ணியிருக்கேன். 2% ஜெல், அது வந்து 33 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ஹையலுரோனிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர மாய்ஸ்சர் கொடுக்கும். வேறு லெவல் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ க்ளோ கொடுக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹைலோ ஜெல் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பியூட்டி அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணேன்ல, அதில் வந்து 1 கிராம் மில்க் ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருக்கேன். அது நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஒட்டுக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய காசு நம்ம செலவு பண்ணுறோம். நிறைய காசு செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறது பெருசு இல்லை. அந்த காசு செலவு பண்ண ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒர்க் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ இது எல்லாமே ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாய்ஸ்சர் சர்ஜ் க்ரீமோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை யூஸ் பண்ணும்போது அப்படி தொட்டு தொட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 1 கிராம் கோல்டோட விலை விற்கிது அந்த க்ரீம். ஸோ தொட்டு தொட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த க்ரீம் எனக்கு அப்படி கிடையாது. நான் கை காலுக்கு கூட யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலேஷன் கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு ஹாபீஸ் நிறைய இருக்கணுன்ட்டு ஆசை. எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா அது ரூட்டுக்கும் கீழே வரைக்கும் போய் ஒரு விஷயம் நான் கற்றுப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட விஷயத்த என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுனால தான் நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். ஸோ இது பார்த்த உடனே ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்த உடனே நம்ம ஃபார்முலேட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கார்க்ஸ் பிராண்டில் உள்ள ஸ்னெயில் மியூசின் ஜெல் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சாக இதில் வந்து செஃபிமேக்ஸ் சென் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த செஃபிமேக்ஸ் சென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாந்தன் கம் இருக்குல்ல, அதோட ஒர்க் பண்ணும். சாந்தன் கம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதை விட பெஸ்ட்டு வந்து இந்த செஃபிமேக்ஸ் சென். அந்த கன்சிஸ்டன்சி வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும். நான் வந்து 1.5 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் 100 கிராமுக்கு. நீங்கள் அந்த திக்னஸை பொறுத்து நீங்கள் அதில் ஜாஸ்தி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக அந்த க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு. செஃபிமேக்ஸன் வந்து காஸ்ட்லி, சாந்தன் கம் வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட். ஸோ ரெண்டும் ஒரே வேலையை பார்க்குமானா இல்லை. செஃபிமேக்ஸன் வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த க்ரீம் எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் அப்படி தடவும் போது ஒரு லக்ஸுரியஸான ஒரு ராயலான க்ரீம் எடுத்து இந்த மாதிரி தடவுனா உங்களுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ. இப்போ இந்த எஃபெக்டை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்கள் மாய்ஸ்சர் சர்ஜ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரியும். அந்த லக்ஸுரியஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் தடவும் போது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் இந்த செஃபிமேக்ஸன். அதே மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது மிக்ஸ் ஆகாது. இது வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 hours நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் நம்ம இந்த மாதிரி அதை கவர் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட் நாள் நைட்டு நான் மோஸ்ட்லி பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே அப்படி ரொம்ப ஆவலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். நிறைய ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்ப்ரைஸ். இதெல்லாம் சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே வந்து நல்ல இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிரும் உங்களுக்கு செஃபிமேக்ஸன். இப்போ எகெயின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்மெல் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக அந்த கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேறு லெவலில் இருக்கும்.
இதுக்கு மேலே என்ன யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம். கன்சிஸ்டன்சி எனக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஃபிமேக்ஸன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 5.5 கிராம் இல்லைனா 1 கிராம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி நம்ம சாந்தன்கம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலான்னு இருக்கும். அந்த மாதிரி சாந்தன்கம் ஆட் பண்ணாததுனால இது வந்து ஒரு கொலாய்டலாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு தெரப்பி மாதிரி இருக்கணும் நம்மளோட க்ரீமோ ஏதோ. இப்போ நைட்டு வந்து நைட் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் மட்டுமே போட்டால் போதும். வேறு என்ன தேவை இருக்குது, வேறு எந்த சீரம் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இதை போட்டோம்னாலே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு அரோமா இருக்கும். ஒரு டயர்டாக இருந்தாலும் நமக்கு தூக்கம் வரணும், ஒரு நிம்மதியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் கண்டெய்னரில் நம்ம வந்து போர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் இல்லையே, தூங்கிட்டு என்ன அது. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். அந்த உங்களுக்கு புரியுதா? ஒரு க்ளோ போட்ட உடனே ஒரு க்ளோ, அது அப்படியே ஸ்கின்னோட மர்ஜ் ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். ஆனால் இதோட க்ளோ வந்து ட்ரஸ்ட் மீ, காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டு வரைக்கும், நைட்டு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், அந்த எப்படி சொல்லவே முடியல. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வரைக்குமே அந்த க்ளோவும் இருக்கும், அதோட மாய்ஸ்சரும் அப்படியே ஸ்டே ஆகும் உங்களுக்கு. இப்போ காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட ஒர்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது வந்து நம்ம அடிக்கடி டச் பண்ணி எடுக்கிற கண்டெய்னரில் யூஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பம்பிங் பாட்டிலில் போட போகிறேன். பம்பிங் பாட்டிலில் போடுறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம கை நமக்கு நீட்டாக இருக்கணும், இல்லாமல் அந்த நம்ம தொட்டுட்டோன்னா கெட்டு போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கும்போது அப்படி ஸ்கூப் ஆகி அப்படியே வரும் அந்த க்ரீம். அந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சி இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பியூட்டி, அதாவது நீங்கள் டாப் டு டோ யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட், நான் யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட்டை நான் எப்படி ஃபார்முலேட் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோஸ் நிறைய சேனலில் இருக்குது. பியூட்டின்ற ப்ளேலிஸ்ட்டில் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளோ பார்த்தீங்களா? அந்த செஃபிமேக்ஸன் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஃப்ளோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் சான்ஸே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதே ஃபார்முலேஷன் தான் நான் நெக்ஸ்ட் மந்த் பண்ணுவேன்னா இல்லை, எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் ஆட் பண்ணுவேன், வேண்டான்னா அதை விட்டுருவேன். பட் இதில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
எங்கே போகுதுன்னே தெரியாது. க்ரீம் போட்ட உடனே அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே மறைஞ்சி ஒரு அழகான க்ளோ கொடுக்கும். அப்படி க்ளைட் ஆகும்போது அப்படி பட்டரை சொல்லுவாங்க. பட்டரை விட இது அவ்வளோ அழகாக உங்களோட ஸ்கின்னில் வந்து க்ளைட் ஆகும். உங்களால் அதை ஃபீல் பண்ணவும் முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.